வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ட்ரூக் அவங்களோட புது இயர்பட்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரூக் பட்ஸ் F1. அதனால தான் பாக்ஸ்லேயே வந்து அந்த F1 கார் இது ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஸோ இது அவங்களோட பட்ஜெட் இயர்பட்ஸு. ஆஃபர் ப்ரைஸ் லான்ச் ப்ரைஸில் வந்து 899 இருக்குது. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1299. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸில் ஒரு சின்ன இயர்பட்ஸில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ளூடூத் 5.3 இருக்குது. அது தவிர கேஸ்லேயே வந்து எவ்வளோ சார்ஜ் லெஃப்ட் அப்படின்ட்டு இந்த டிஜிட்டல் இதில் தெரியும். மற்றபடி லோ லேட்டன்சி கேமிங்கு, இந்த மாதிரி 10 மணி நேரம் பேட்டரி லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஹெட்செட் ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாக்ஸில் வந்து பட்ஸ் F1 அதே தான் போட்டிருக்கு. 1 ஸ்டெப் இன்ஸ்டன்ட் பேரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பட்ஸை வந்து வெளில எடுத்துகிட்டு அப்படியே பேர் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான், அப்படியே பட்ஸ் வெளில எடுத்தால் கேஸ்லேருந்து எடுத்தால் பேர் ஆகுது. ஸோ அதுதான் பின்னாடியும் போட்டிருக்கு. ஸோ இதோட எம்ஆர்பி எங்கேயாவது போட்டிருக்கா இல்லையா? ஸோ எம்ஆர்பி வந்து 2499 போட்டிருக்கு. ரொம்ப அதிகம். அதோட ஆஃபர் ப்ரைஸோட டபுள் மடங்கு, நார்மல் ப்ரைஸோடையும் டபுள் மடங்கு அதிகமாக போட்டிருக்கு. இதோட மாடல் நம்பர் வந்து B130. மற்றபடி 1 ஸ்டெப் பேரிங் போட்டிருக்கு. ஏ பவர் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கு. கால் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஸோ ஏஎன்சிலாம் கிடையாது இதில். அது தவிர 55 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி. ஸோ இவங்களோட இயர்பட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இது இருக்கும். அது தவிர 8 hours ப்ளே டைம் ஆன் சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு போட்டு, ஸோ அவங்க 8 to 10 hours தான் அப்படி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 38 hours அப்படின்னு போட்டிருக்கு. 300 mAh சார்ஜிங் கேஸ். ப்ளூடூத் 5.3 கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். 5.3 பிளாக் கலரு, இது தவிர ப்ளூ கலர்லேயும் வருது ஆப்ஷன்ஸும். ஓகே, ஹெட்செட்டு இது ஆல்ரெடி ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது தான். ஸோ சும்மா உள்ளே வச்சுருக்கு இதுக்காக. ஸோ இது வந்து ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸு. ஸோ இது ஓப்பன் பண்ணி ஈஸியாக இது பண்ணுறது. அது தவிர இயர் டிப்ஸும் இருக்குது. ஸோ இது இன் இயர் இதனால மீடியம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஸ்மாலு லார்ஜ் இதில் இருக்கும். அது தவிர USB டைப் C கேபிள், டைப் A to டைப் C கேபிள், அப்புறம் வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் யூசர் கைடும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்தது பில்டு குவாலிட்டி. ஸோ இந்த இதுவே அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ரொம்ப காம்பேக்டான கேஸ், ரொம்ப லைட் வெயிட் தான். ஒரு 30 கிராம் இருக்குமா, ரொம்ப லைட் வெயிட் கேஸ் தான். ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. பிளாக் கலர் தெரில, ப்ளூ கிளாஸி ஃபினிஷாக இருக்குமா அப்படின்னு தெரில. வேறு எந்த பட்டன்ஸுமே இல்லை. போர்ட் மட்டும் பாட்டமில் ஒரே ஒரு USB டைப் C போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரூக் பிராண்டிங் இருக்குது. அது தவிர சார்ஜ் எவ்வளோ லெஃப்ட் அப்படின்ட்டு இதில் காட்டுது. ஸோ இது எப்பயுமே காட்டாது. கொஞ்சம் நேரத்தில் இந்த பின்னாடி வந்து LED இருக்கிறதுனால இதுவாக இருக்குது. ஸோ இது எதுவுமே ஆகாது. கொஞ்ச நேரத்தில் அது ஆஃப் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 24 hours காட்டிகிட்டு இருக்காது. பில்டு குவாலிட்டி, கேஸோட பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே கிளேஸ்க்கு இந்த உள்ளே வந்து கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்குது. ஆனால் இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் எப்படி மேட் ஃபினிஷோ அதோட கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் ஸ்லைட் கிளாஸ் இருக்குது. ஆனாலும் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் ஒட்டாது. ஸோ இது ஒரு மேட் ஃபினிஷு. ஆனால் இந்த டச் ஏரியா இது ஃபுல்லாக வந்து கிளாஸி ஃபினிஷாக தான் இருக்குது. ஸோ இது ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக ஒட்டும். இந்த பின்னாடி ட்ரூக் பிராண்டிங் இருக்குது. இதுலேயும் லைட்டும் எரியுது. ஸோ இது வந்து கலர் கலராக அந்த ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த மாதிரி லைட்டும் எரியுது. மற்றபடி மைக்ரோஃபோன் எங்கே இருக்குது? ஸோ இந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன், டாப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும்தான் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இயர் டிப்ஸ் வந்து எனக்கு மீடியமே கரெக்டாக ஃபிட் ஆச்சு, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஃபிட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கீழே எதுவுமே விழாது, டைட்டாக தான் இருக்குது ஃபிட்டு. ஓவராலாக பில்டு குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு ஓகேயான பில்டு குவாலிட்டி தான். ஸோ அடுத்தது வந்து இந்த பேரிங் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதில் வந்து பேரிங் பட்டன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பேரிங் போஸ்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பட்ஸை வந்து வெளில எடுங்க. ஸோ இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஆல்டர்னேட்டிவாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோனில் வந்து அந்த பட்ஸோட இது காட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். சும்மா அப்படி வெளில எடுத்து இந்த ஃபோனில் அப்படி காட்டினா அதை பேர் பண்ணால் அந்த இது பேரிங் பண்ணிக்கும். ஸோ இதுக்கான தனியாக டெடிக்கேட்டட் ஆப் எதுவுமே கிடையாது. அது தவிர பவர் ஆன் வந்து இது இதுவாக பவர் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் எல்லாமே வந்து இயர்பட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ கேஸில் வச்சுட்டு எடுக்கும்போது பவர் ஆன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். கேஸில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த தனியாக இயர்பட்ஸை வெளில எடுத்துகிட்டு கேஸ் இல்லை அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ கேஸ் இல்லை எங்கேயா வெளில எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இதை பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்படி ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணால் அதுவே பவர் ஆஃப் ஆகிடும். ஓகேயா, கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். திருப்பியும் இது பண்ணால் கால் அட்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்.
அது தவிர வேறு என்ன போட்டிருக்கு, பவர் ஆனு, பவர் ஆஃபு, பேரிங்கு. அதான் பவர் ஆஃப் வந்து 5 செகண்ட்ஸ் இது ஹோல்ட் பண்ணால் பவர் ஆஃப் ஆகும். அது தவிர 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் திருப்பியும் பவர் ஆன் ஆகும். மற்றபடி ப்ளே பாஸ் வந்து டச், இந்த டச்சோட இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக அப்படி டச் பண்ணாலே வந்து இந்த இதுவாகிடும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான டச் தான். ப்ளே பாஸ்க்கு வந்து டச் இருக்குது. அது தவிர கால் ஆன்சர் பண்ணுறதுக்கும் டச் இருக்குது. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ரிஜெக்ட் ஆகும். அது தவிர கேமிங் மோட் என்டர் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் இயர் பட்ஸை 3 டைம்ஸ் வந்து இது பண்ணால் டச் பண்ணால் இதுவாகும். ஸோ எக்ஸிட் பண்ணுறதுக்கும் 3 டைம்ஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணால் எக்ஸிட் ஆகும். அது தவிர அதான் ஃபோன்லேயே பேட்ரி பார்த்துருக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர ரோ பேட்ரிக்கு வந்து ரெட் கலர் பிளிங்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் சாங்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். டபுள் டச் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இல்லை அப்படின்ட்டு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நிறையா இது இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் ஆப்வியஸ்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. ஆனால் டச் கண்ட்ரோல்ஸ் ஓகே. அது தவிர ஆடியோ குவாலிட்டி, ஸோ ஆடியோ குவாலிட்டி ஆனால் டிஃபால்ட்டாக இது பண்ணால் ஆடியோ இதுவாகும். ஸோ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ லவுடாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு லவுடாக இல்லை. ஸோ இதுதான் ஃபுல் வால்யூம். ஸோ இது சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு இயர்பட்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு சிங்கிள் இயர்பட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். திருப்பி இதை ஆஃப் பண்ணிட்டு இதுவாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பவர் ஆஃப் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து தான் பவர் ஆஃப் ஆகும். ஆனால் பவர் ஆன் பண்ணும்போது சிங்கிள் இயர்பட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் மேக்ஸிமம் வால்யூம். லவுடாக தான் இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. பாஸ் வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது. இது 6mm டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ பாஸ் வந்து ரொம்ப பாஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட்செட் தான். லவுட்னஸும் நல்லாயிருக்கு. ஆனால் அப்பப்போ வந்து கேஸில் வச்சு திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. திருப்பியும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட்டு பக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. பாருங்கள், அதுக்குள்ளே பாஸ் ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணாலே ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். கொஞ்சம் சென்சிட்டிவ் இது தான். ஓவராலாக குவாலிட்டி வந்து டீசென்ட் தான். அது தவிர லோ லேட்டன்சி கேமிங் மோட் பொறுத்த வரைக்கும் 55 மில்லிசெகண்ட் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் டேப் பண்ணால் அந்த 3 செகண்ட்ஸ் டேப் பண்ணால் கேமிங் மோட் போகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 3 டேப் பண்ணால் ஸோ கேமிங் மோட் வந்து இதுக்கு முன்னாடியே 55 மில்லிசெகண்ட் தான் இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் மோடில் நார்மல் மோடில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் தெரியுது. அது தவிர கேமிங் மோட் பண்ணால் லேட்டன்சி வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. நார்மல் இதுக்கு வந்து லேட்டன்சி எதுவுமே தெரில. நார்மலாக பாட்டு கேட்குறது, சும்மா மூவி பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது சுத்தமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில. ஸோ கேமிங் மோடும் அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்தது முக்கியமான இதுக்கு வருவோம், கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த கேன்சலேஷன் இப்படிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் இண்டோருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அவுட்டோரில் வந்து ஃபுல்லாக நாய்ஸியாக தான் இருக்குது. ஸோ அவுட்டோரில் டிராஃபிக் நாய்ஸ் கேட்கும், வின் நாய்ஸ், எல்லா நாய்ஸுமே கேட்கும். இவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் நாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும். இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஜூம் கால்ஸ்க்கெலாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக இண்டோருக்கு யூஸ் பண்ணலாம், அவுட்டோருக்கு வந்து நாட் ரெக்கமெண்டட். என்ன டிராஃபிக் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குதா? ரோடுனா ஏதாவது பேசியா? ஒன்றுமே கேட்கல. டிராஃபிக் நாய்ஸ் நீ பேசாமல் இருந்தாலே டிராஃபிக் நாய்ஸ் போதுமானது. அப்புறம் எதுக்கு ஹெட்செட் போடுறானு அவரு? சிம்பிளி நாய்ஸ் கேக்குதா? நாய்ஸா? நீ எந்த நாய்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த நாய்ஸ் சேர்ந்து கேட்குது. ஓடிட்டு இருக்கியா டிராஃபிக்ல இருக்கியா? ஓடிட்டு டிராஃபிக்ல இருக்கேன். டிராஃபிக் சவுண்ட் தான் அதிகமாக கேட்குது. சரி, ஓகே, வீட்டுக்குள்ள இருந்து பேசிக்கலாம், அவ்வளோதான். ஓகே.
அடுத்தது பேட்டரி லைஃப் வந்து 8 to 10 hours பேட்டரி லைஃப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஆஸ்ட்ரிக்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ % வால்யூம் அதெல்லாம் தெரில. நான் வந்து ஒரு 60% வால்யூம் அதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 80% அதெல்லாம் போனால் ரொம்ப லவுடாக தான் இருக்குது. ஸோ 50 to 60% வால்யூமில் எனக்கு கண்டிப்பாக ஒரு 8 hours அதுக்கு மேலேயே வந்துச்சு. நான் அப்பப்போ இந்த கேஸில் போட்டு வச்சுருவேன் ரீசார்ஜுக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து 68 இருக்குது இன்னும். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து அதான் 48 மொத்தமாக எல்லாம் கேஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து 48 hours அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சின்ன கேஸு ஒரு 300 mAh சார்ஜிங் கேஸ் வந்து இவ்வளோ இது கொடுக்கறது வந்து பெரிய விஷயந்தான். பேட்டரி லைஃப் பற்றி எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ்லேருந்து வாங்கலாமா அப்படின்னா, அவுட்டோர் காலிங் அப்படின்னா வாங்காதீங்க. அவுட்டோர் காலிங்கில் நான் மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். இன்டோர்லேயே நிறைய கால்ஸ் பண்ணுவேன். மியூசிக் கேட்பேன். பாஸ் அந்த அளவுக்கு வேணாம், ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும். ப்ளூடூத் 5.3யும் ஓகே, ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. ஹை எண்டோடு தான் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் வந்து என்ன சிப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இந்த சிப்பு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான இது ரேஞ்சு தான் கிடைக்குது. கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஒரு 2 ரூம் தள்ளி இருந்தால் ஸ்லைட்டாக கட் ஆகும். ஸோ ஒரு ரூம் இந்த நெக்ஸ்ட் ரூமு அந்த மாதிரி இருந்தால் ஃபோன் தள்ளி இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓவரால் ஆஃபர் ப்ரைஸ் 899 கண்டிப்பாக ஒர்த்து, இந்த டீலுக்கு ஒர்த்து தான். ஸோ 1299க்கு கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த லோ லேட்டன்சி கேமிங்கு இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் இந்த மாதிரி ஃபீச்சருக்குலாம் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரூக் பட்ஸ் F1ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. Thanks for watching. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் விலையாக்கி ப்ரெஸ் பண்ணிடுங்க.